ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹேர். இன்றைக்கி நம்ம சேனலில் அகெயின் ஒரு கோல்டு ரிலேட்டட் வீடியோ தான். ரீசெண்டாக என்னோட டெய்லி வேர் கோல்டு கலெக்ஷன் வீடியோ பார்க்கும்போது வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. நான் அதை சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் அதை எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருமோ, ஷோ ஆஃப் பண்ணுறோம், ஷோ கேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. பட் அது அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் போடலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். ஸோ ரீசெண்டாக வந்து பேபிக்கு வந்து இயர் பியர்சிங் செரமனி பண்ணியிருந்தோம். அப்போ வந்து சில சின்ன சின்ன கோல்டு கிஃப்ட்ஸ் அண்ட் சில்வர் கிஃப்ட்ஸ் வந்து வந்தது. அதை தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வரும். அதுக்காக மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அகெயின் ஒரு டிஸ்க்ளைமர், இது ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த கிஃப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் அது செய்யணும். அதுவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா கிஃப்ட்ஸ் வந்துச்சு முதல்லேருந்து பார்க்கலாம். இந்த கிஃப்ட்ஸில் வந்து பேபிக்கு வந்து 11th டே அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து தண்ணி ஊற்றிருந்தோம். அது கூட சின்ன செரமனி பண்ணிருந்தோம். அப்பவும் வந்து சில கிஃப்ட்ஸ்லாம் வந்திருந்தது க்ளோஸ்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து. அதுவும் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சில்வர் கிஃப்ட்ஸ். ஓகே, இது வந்து ஜாயல்கஸில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுது. பாப்பாக்காக நல்ல சலங்க வர மாதிரி ஆங்க்லெட்ஸ் வாங்கணும்னு அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து இன்னும் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து போடல. இப்போ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ப்ராபப்ளி 1 இயர் கழிச்சு வந்து போடலான்னு அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் போடவே இல்லை. அண்ட் இது வந்து அரவுண்ட் 30 to 40 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போது நான் அப்படியே உள்ளதாக எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னு தெரியல. பட் நல்லா க்ளோஸில் தான் வச்சுருந்தேன். ஜாயலுக்கஸில் வந்து நல்ல பவுச்சில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஆங்க்லெட்ஸ். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்டாஃப் எல்லோரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கிஃப்ட் பண்ணது. இது வந்து கடா டைப். ஸோ பேசிக்கலி நான் வந்து பாப்பாவுக்கு ஆங்க்லெட்ஸ் வாங்கவே கிடையாது. ஆல்மோஸ்ட் 11 months ஆச்சுல. இன்னும் நான் சில்வர் ஆங்க்லெட்ஸ் வாங்கவே இல்லை. கிஃப்ட்ஸாக வந்தது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கும்போது மட்டும் நான் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் 1 year போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது வந்து கிஃப்டாக வந்த கடா. இது எத்தனை கிராம்ஸ்லாம் ஐடியா இல்லை. அவங்களோட ஸ்டாஃப் வந்து கிஃப்ட் பண்ணது. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்போ போடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ போட்டால் வந்து லூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பாப்பா வந்து பின்னால் கால் வச்சு தட்டும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் போடலை, எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து இந்த கப் பவுல், சில்வர் பவுல். இது வந்து பாப்பாவுக்கு அவங்க அத்தை மாமா வாங்கி கொடுத்தது. இது வந்து சாப்பாடு ஊட்டத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹியர் இஸ் அனதர் சில்வர் பிளேட். இது வந்து நானே சூஸ் பண்ணது தாங்க. நான் ஒரு சின்ன சீட் வந்து போட்டு பாப்பா இயர் பியர்சிங் செரமனிக்கு நானே தான் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஏற்கனவே விலாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட். இது வந்து அரவுண்ட் எத்தனை கிராம்ஸ், அரவுண்ட் திஸ் இஸ் அரவுண்ட் 400 கிராம்ஸ், 300 to 400 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இது வந்து ஜாயலுக்கஸில் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. அங்கே வந்து வேறு எதுவும் கலெக்ஷன்ஸ் இல்லை எனக்கு. பேசிக்லி இது வந்து வாங்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்ஃபில்டாலாம் நான் இது பர்ச்சேஸ் பண்ணல. நான் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டு கீழே அந்த கீழே வந்து இந்த மெட்டல்லாம் வச்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வாங்கணும்னு போயிருந்தேன். பட் அங்கே வேறு எந்த கலெக்ஷன்ஸும் இல்லை. பட் சுட்டு அங்கே தான் போட்டனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் நான் வாங்கிட்டு வந்தது. இது வந்து ஒரு 10-12 வயசு வரல வந்து பாப்பா வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்னு நான் இது பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் தென் ஒன் மோர் சில்வர் கிஃப்ட். இது வந்து இயர் பியர்சிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாப்பாவுக்கு அவங்க நானம்மா அவங்க வந்து கொடுத்தது. குங்குமச்சமிலி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ சில்வர் ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ தாங்க பேபிக்கு வந்து கிஃப்டாக வந்தது. அண்ட் தென் ஒரு ஹிப் செயின் மறந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறோம். நான் வேணால் பிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து அவங்க பெரியம்மா வாங்கி கொடுத்தது. அவங்க தான் வந்து முதல்ல பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தது சில்வர் கிஃப்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்ட் கிஃப்ட்ஸோடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து ஒரு ஸ்பெஷலான பெண்டன்ட். இது வந்து பாப்பாவுக்கு வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்தது. ஒரு விநாயகர் போல் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது ட்ரெண்டாக இருக்குது. நான் நிறைய வந்து பார்த்தேன் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம். இந்த மாதிரி இதில் வந்து க்ரீன் கலர் என்எம்எல்லாம் வச்சு வந்து இருக்குது. நல்ல ப்ரெட்டியாக இருக்குது. நான் இன்னும் போடலை பாப்பாவுக்கு.
ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நான் செயின் போடல, ஏன்னா வந்து அவள் வந்து இழுத்துப்பாளோ அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் தெர் இஸ் அனதர் செயின் அவங்க தாத்தா போட்டது, இது பாப்பாவுக்கு போட்டது. அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் பியூட்டிஃபுல் பிரேஸ்லெட். இது வந்து பாப்பாவுக்கு அவங்க அத்தை மாமா வந்து 11th டே அன்னைக்கு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுவல, ஸோ அன்னைக்கு ஒரு செரமனி பண்ணியிருந்தோம், அன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்தது. பட் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும். வந்து ஸ்டோன்ஸ் வச்சு இந்த காஸ்டிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். தென் ஒன் மோர் ஸ்பெஷல் இயரிங். இது வந்து பாப்பாவுக்கு அவங்க இன்னொரு அத்தை மாமா, என்னோட பிரதர், அவங்க வந்து செஞ்சது, அவங்க அத்தை மாமா வாங்கி கொடுத்தது. பிரெட்டியான ஒரு இயரிங், க்ரீன் ஸ்டோன் வச்சது. இதான் தெரியல, கொஞ்சம் பிளர் ஆகுது. நவ் இட்ஸ் விசிபிள். ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்ச ஒரு சிம்பிளான ஒரு இயரிங். அண்ட் தென் ஹியர் வி கோ வித் த ஃபைனல் ஐட்டம். இது வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து பாப்பாவுக்கு 11th டே அன்றைக்கி தண்ணி ஊற்றணும்ல, அன்றைக்கி வந்து வச்சது. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஃபுல் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் பிரேக்கப்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வாங்கும்போது எங்கள் மம்மி வந்து எடுத்து வச்ச காசு. இது நான் மேலே காசு போட்டு இன்னொரு half அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போது இது பாப்பாவுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணது. பட் நான் வந்து செயின்லாம் எதுவும் வாங்கலை. இது ஒன்றும் ஒரு பெரிய ஐட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதுவே வாங்கிக்கலாம். செயின்னா வந்து எப்பயாவது வாங்கிக்கலாம், பரவாயில்ல, அதில் மேக்கிங் சார்ஜஸ்லாம் நிறைய இருக்காது. பட் அப்போ வந்து அது ஆஃபர் போயிட்டு இருந்தது, ஜாயல்கஸில் 50% வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருந்தது. சரி, அப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து செயின், இந்த பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போகும்போது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினதா வந்து இந்த பேர்ல் ஹாரம், பேர்ல் செயின். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் பாப்பாவுக்கு வந்து போட்டிருக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து நம்ம பெருமாளை கும்பிடுவோம்ல, ஸோ அப்போ வந்து அன்றைக்கி நான் ஃபஸ்ட் வந்து அன்றைக்கி தான் நான் இதை போட்டேன். பட் நான் வந்து இது நிறைய தடவை போட்டேன். இது பாப்பாவுக்காக வாங்குது, பட் நான் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், ஜாயலுக்கஸ் 50% ஆஃபரில் போன வருஷம் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து பேங்கிள்ஸும் அண்ட் தென் ஆங்க்லெட்ஸும் வாங்கியிருந்தேன். நாட் ஆங்க்லெட்ஸ், பேங்கிள்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தேன். பாப்பா கையில் இருக்கிறது நான் கைட்டி அங்கே இது வந்து காமிக்க வந்து எனக்கு விருப்பம் இல்லை. பிக்சர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஆட் பண்ணுறேன். அரௌண்ட் 1 பவுண்ட் போல் வாங்கினேன். 50% வேஸ்டேஜ் வந்து வாங்குது. ஸோ எனக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 4% நம்ம தான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து அன்றைக்கி வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அகெயின் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாப்பாவுக்கு கோல்டு ஆங்க்லெட்ஸ் வந்து நான் ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடியோ 7 months முன்னாடியோ நான் வந்து லலிதா ஜுவல்லர்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கினேன். என்னோட பழைய கோல்டு கொடுத்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அதோட வீடியோவும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்க, அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் எது நல்லா இருக்குது, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை.